சரி ராமு, பை ராமு, நீ டியூட்டி கிளம்பு. என்ன வர்ஷித்து, இப்போதான் நீ ஸ்கூல் சேர்ந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே நாளைக்கு இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர போற. நாட்கெல்லாம் வேகமா ஓடுது. சரி, நல்லா படிடா. ஆமாப்பா, நாட்கெல்லாம் வேகமா ஓடிட்டு இருக்கு. நானும் காலேஜ் வந்துட்டேன். சரிப்பா, நான் நல்லா படிக்கிறேன்ப்பா. அந்த காலேஜ் இந்த காலேஜ்னு ட்ரை பண்ண போய் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. இந்த 2-3 மாசம் வந்து பிக்கப் பண்ணிக்கோடா. அதெல்லாம் நான் பிக்கப் பண்ணிடுவேன்ப்பா, நீ கவலைப்படாதீங்கப்பா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு 3 பேர் நியூ கமர்ஸ்ன்னு சொன்னாங்க. யாரெல்லாம் இது? ஓ, நீங்க 3 பேர் தானா? சரி, அதாவது முதல்ல ஆரம்பிச்சாச்சு கிளாஸ், உங்க எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி நடத்ததெல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கண்ணா. இதுக்கப்புறம் நான் அடுத்தது அப்படியே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். டேய், என்னடா இவங்க 3 பேர் மட்டும் 3 மாதம் லேட்டாக வந்துட்டு நம்ம கூடயே எக்ஸாம் எழுத போகிறாங்க. இவங்கெல்லாம் எழுத விடக்கூடாதுடா. வாடா, சீனியர்கிட்ட போய் சொல்லுவோம்டா. அப்படியாடா? சரி இருடா, அந்த 3 பேரையும் கூட்டிட்டு வாடா. ஒரு பொண்ணு 2 பையனாடா? இங்கே பாருங்க 3 பேரும், நீங்கள் உங்கள் கிளாஸ்மேட்ஸோடு சேர்ந்து எக்ஸாம் எழுத முடியாது. நீங்கள் 3 மாதம் லேட்டாக தான் சேர்ந்துருக்கீங்க, புரியுதா? அடுத்த தடவை நீங்கள் எழுதுங்க. அவங்க 2 பேர் பேர் என்ன? என் பேரு விச்சு. என் பேரு மீரா. உங்க பேரு? என்னோட பேரு வர்ஷித். இப்போ நம்ம 3 பேரும் சேர்ந்து கேங்கா இருந்துக்குவோம். ஏன்னா மற்றவங்களாம் நம்ம கூட செட்டு சேர்ற மாதிரி தெரில. இப்போ பாருங்க, போய் சீனியர்ஸ்கிட்ட போய் நம்மளை பற்றி போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம 3 பேரும் சேர்ந்து நல்லா படித்து இந்த எக்ஸாம் எப்படியே நல்லா பண்ணிடணும். ஆமா ஆமா, நம்ம 3 பேர் சேர்ந்து ஒழுங்கா படிச்சிடணும். அவங்கவுங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி நம்ம சொல்லிக்குவோம். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? உங்கள் அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க மீரா? நான் இந்த ஊரு தான். என்னோட அப்பா ஒரு சின்ன கம்பெனில வேலை பார்க்கறாங்க. விச்சு, உன்னோட அப்பா எங்க வேலை பார்க்கறாங்க? எனக்கு வெளியூர். நான் இங்கே சின்ன வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கிறேன். என் அப்பா ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ஏன் வர்ஷித், உன்னோட அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? என்னோட அப்பா அம்மா 2 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அப்பா கம்பெனி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அம்மா கூட சேர்ந்து அவங்களும் பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க சார். வாப்பா விச்சு. என்ன டெய்லி லேட்டாக வந்துட்டு இருக்க? என்ன விஷயம்? நான் நடந்து வர்றதுனால லேட் ஆயிடுதுங்க சார். நாளையிலேருந்து சீக்கிரம் வந்துடுறேன் சார். டேய், ஏன்டா டெய்லி லேட்டாக வந்துக்கிட்டு இருக்க? டேய், இந்த காலேஜ்லேருந்து நான் இருக்கிற வீடு 5 கிலோமீட்டருடா. டெய்லி நடந்து தாண்டா வருவேன். அதனால தாண்டா லேட் ஆகுது. நீ ஏன்டா டெய்லி நடந்தே வர்ற? அது ஒண்ணுடா, சும்மா எக்ஸசைஸ்டா. சரி வாங்க, நம்ம 3 பேரும் போய் கேண்டீன்ல போய் ஏதாவது சாப்பிடலாம். நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் ஏற்கனவே கொண்டு வந்துட்டேன். நான் போய் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். ஏன் மீரா, விச்சு மட்டும் இப்படி தனியாவே இப்போ போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்? என்ன சாப்பிட்றான்னு போய் பார்த்தா பிரெட்டு தான் எடுத்துட்டு வரான். ட்ரெஸ்ஸு கூட ஒரு 3 ட்ரெஸ்ஸாக மாற்றி மாற்றி போடுறான், கவனிச்சியா? ஆமா வர்ஷித், நான் கூட கவனிச்சேன். ரொம்ப சிக்கனமா தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எதுவும் நம்ம கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறான். அவன்கிட்ட கேட்போம், ஏதோ ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா செய்வோம்.